அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கேட்கப்பட்டது, சுஐல் அலியன் ரலியல்லாஹு அன் அஷத்தி ஜுனூதில்லாஹி ஃபில் அர்த், அல்லாஹுவின் படைப்புகளில் மிகவும் பலமான படைப்பு எது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்தில் கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், கால் அல்ஹம், கவலை என்று சொன்னார்கள். உலகத்திலே அல்லாஹுடைய படைப்புகளில் மிகவும் பலமான படைப்பு கவலை என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த கவலை அது ஒருவரை கட்டுப்படுத்தினால் அது அவரை தொந்தரவு செய்து அவரது மன அமைதியை பறித்துவிடும் என்றார்கள். இன்னும் சொன்னாங்க, வல் ஹம்மு யக்லிபுன் நௌம அஷத்து மின்ஹு, மனிதனுக்கு கவலை வந்துவிட்டால் அவனுக்கு அது கலக்கத்தை ஏற்படுத்தி அவனுடைய தூக்கத்தை கெடுத்துவிடும் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இன்னும் சொன்னார்கள், வமா யஸாலுல் ஹம்மு பில் இன்சானி ஹத்தா யஸீர நஹீலன் பஅதல் பதானா, ஒரு மனிதனுக்கு கவலை இருந்து கொண்டே இருந்தால் அவன் கொளுத்தவனாக இருந்தாலும் எடையுள்ளவனாக இருந்தாலும் அவனை மெலிந்தவனாக மாற்றிவிடும் என்றார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுக்கு கவலை அந்த அளவுக்கு பயங்கரமானது, அந்த அளவுக்கு அவனுடைய அமைதியை கெடுக்கக்கூடியது. துக்கம், கவலை, பசி, இரவுல கண் விழிப்பு, இந்த 4 விஷயங்களும் ஒரு மனிதனுடைய உடம்பை நாசமாக்கிவிடும் என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அர்பஅத்தும் தஹ்திமுல் பதன அல் ஹம்மு வல் ஹுஸ்னு வல் ஜூ வஸ் ஸஹர், துக்கம், கவலை, பசி, இரவுல கண் விழிப்பு, இந்த 4 விஷயங்களும் ஒரு மனிதனுடைய உடம்பை நாசமாக்கிவிடும் என்று இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மஸ்ஜிதுக்கு போகிறார்கள். போகக்கூடிய நேரத்தில் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டாங்க, அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து, அபூ உமாமாவே, ஏன் மஸ்ஜிதில் தொழுகை இல்லாத நேரத்தில் மஸ்ஜிதில் இருக்கிறீங்க என்று கேட்டாங்க. அப்பொழுது அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நிறைய கடன் இருக்கிறது, நிறைய கவலை இருக்கிறது நாயகமே என்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ உமாமாவே, நான் உமக்கு ஒரு திக்ரை கற்றுத்தருகிறேன், காலையிலும் மாலையிலும் அதை நீ ஓதி வந்தால் உன்னுடைய கடனை அல்லாஹ் அடைத்து விடுவான், உன்னுடைய கவலை அல்லாஹ் போக்கு விடுவான் என்றார்கள். சொல்லிவிட்டு ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல் வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரி ரிஜால் என்ற திக்ரை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இதனுடைய கருத்து என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ், கடந்த காலம் மற்றும் வருங்காலத்தின் கவலையை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாமை மற்றும் சோம்பலை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹல், கோழைத்தனம் மற்றும் கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரி ரிஜால், கடன் மிகைப்பது மற்றும் எதிரிகளின் அடக்குமுறையிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை ஓதி வந்தாங்க. ஓதி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஅஸ்ஹபல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹம்மி, என்னுடைய கவலையை அல்லாஹ் போக்கிவிட்டான், வகல்லா அன்னி தைனி, என்னுடைய கடனையும் அல்லாஹ் அடைத்து விட்டான் நாயகமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.